அதாவது அந்த டைமில் பீக்கில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, இவளுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவங்க வந்து ஸ்ரீதேவி, மாதுரி டிக்சிட், ரவீனா டண்டன், திவ்யா பாரதி, அப்புறம் இந்த பொண்ணு. ஸோ இந்த 5 பேரும் அந்த டைமில் வந்து ரொம்ப பாப்புலர். ஆனால் திவ்யா பாரதி பாவம் சீக்கிரம் இறந்து போச்சு. பட் மற்ற 4 பேர் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பயங்கர காம்படிஷனில் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருது. ஆனால் ஒரு படம் ஹிட் ஆகுது, அடுத்த படம் ஹிட் ஆகுது. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வைராகியத்தோடு வந்து அவள் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அடுத்தடுத்து வர படங்கள் பெரிய பெரிய ஹிட் ஆகுது. அமீர் கான் கூட நடிக்கிறாங்க, ஷாருக் கான் கூட நடிக்கிறாங்க, சல்மான் கான் கூட நடிக்கிறாங்க, கோவிந்தா கூட நடிக்கிறாங்க, அஜய் தேவ்கன் கூட நடிக்கிறாங்க, அக்ஷய்குமார் கூட நடிக்கிறாங்க. அவன் நடிக்காத ஹீரோஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா ஹீரோஸுமே இந்த பொண்ணை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இவன் ரொம்ப கரெக்டாக பஞ்சுவலாக செட்டுக்கு வர்றது, அப்புறம் எவ்வளோ கஷ்டமான மூமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுறது, மூஞ்சை சுளிக்கிறது கிடையாது. நான் இதை பண்ண மாட்டேன், ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு போட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகைகளுக்கு நடுவில்